ஆதியாகமம் 22:13 வாசிங்க. இந்த பயணத்துக்கு பேர் என்ன பேர்? ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன். நான் இப்போது கவனித்து கொண்டிருக்கிற அந்த பயணத்துக்கு பேர் என்ன பேர்? 12வது பயணம். 12th ஜேர்னி என்ன? ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன். அதுக்கு அர்த்தம் என்ன? பார்த்து கொள்ளப்படும் பயணம். யெகோவா ஈரே. சரியா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் பயணத்தில் 12வது பயணம் என்ன? ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன், பார்த்து கொள்ளுகின்ற பயணம். இந்த பயணத்தில் நான் முதல்ல ஒன்று கவனித்தோம். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே என்ன இருந்தது? ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஞாபகம் இருக்குதா? 10 ஆசீர்வாதங்களை கவனித்தோம். சோஃபார் அந்த யெகோவா ஈரே வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் 10 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அடுத்தது என்ன கவனித்தோம்? இந்த சோதனையினால் ஆபிரகாமுக்கு கிடைத்த மேன்மைகள் கடந்த முறை கவனித்தோம். சரியா? 7 கருத்துக்களை கவனித்தோம். இன்றைக்கு 3வது நாம் அதில் அந்த பயணத்தில் கடைசி பகுதியை கவனிக்கிறோம். த ரேம். அதில் என்ன கிடைத்தது? ஒரு ஆட்டுக்குட்டி கிடைத்தது இல்லையா? இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷனில் 3வது தாட் என்னென்னா த ரேம். ஒரு செம்மறி ஆடு கிடைத்தது. ரேம் என்பது நல்ல வார்த்தை. ஆக்சுவலாக ஒரு ஆடுன்னு போட்டிருக்கலையே. ஆபிரகாம் திரும்பி வாசிங்க, 22:13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆடு இல்ல, ஆட்டுக்கடா. த ரேம் ஆக்சுவலா. சரியா? உங்களுக்கு அது ஷீப்னு வேறு இருக்குது, கோட் வேறு இருக்குது. இது ரேம். ரேம் என்றால் என்னென்னா அந்த ஹார்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி முறுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஆட்டுக்கடான்னு போட்டிருக்காரு. இந்த ரேம் என்பது கத்தம் என்ன? இது ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டான கொம்பு இல்லை, அப்படி. அதனால தான் அந்த புதரில் சிக்க முடியும். அந்த கொடிகளுக்குள்ளே ஏன் போய் அது சிக்கி கொண்டது என்றால் அந்த கொம்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும். அது அப்படி ரோலாக இருந்தால் தான் என்னாகும்? அந்த கொடிகள் அது சிக்கி கொள்ள முடியும். சரி, கவனிங்க. அந்த வசனம் கொஞ்சம் சரியாக படிச்சிங்கன்னா கிராமட்டிக்கலாக பார்த்தா அது ஒரு முரண்பாடான வசனம். அந்த 22:13 இருக்குது. ஆதியாகமம் 22:13 திரும்ப வாசிங்கம்மா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதை ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஏறெடுத்து பார்க்கணும் எப்படி பார்க்கறது? அப்படி பார்க்குறாரு. ஆடு எங்கே இருக்குது? பின்னாடி இருக்குதான். இது என்னயா இது கிராமர்? இது என்ன? இது சென்டென்ஸ் மேக்கிங். ஆவியானவர் கேட்கணுமா வேணாமா? என்னயா தப்பாக கிராமர் எழுதி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணும்? கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். புதரில் சிக்கிற ஆடு எங்கே இருக்குது? பின்னாடி இருக்குதான். இல்லை, ஆபிரகாமுக்கு இங்கே கண் இருந்தது இல்லை. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, புடர் இல்லையாடா உனக்கு கண் இருக்குன்னுவாங்க. இங்கே எப்படி காலை இடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? கண் எங்கே இருக்குதா? புடர் இல்லையாடா இருக்குதுன்ன மாதிரி ஆபிரகாமுக்கு புடர் இல்லையா கண் இருந்தது. அப்படியானால் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பின்னாடி இருந்து என்ன பண்ணுது? ஒரு ஆடு கூப்பிடுது. ஒரு ஆடு கூப்பிடுகிறது. ஆகவே என்ன பண்ணுறான் ஆபிரகாம்? கண்களை ஏறுத்து பாரு, திரும்பி பார்க்குறான். ஓ, இங்கெல்லாம் ஆடு இருக்குது. அப்படி இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? தானாக வந்த ஆடு, தனியாக வந்த ஆடு. இந்த ஆடு எப்படி வந்தது? தானாக வந்திருக்குது. மாத்திரமல்ல, எப்படி வந்திருக்குது அந்த ஆடு? என்ன ஆடு? ஆட்டுக்கடா, அதாவது ரேம் சொல்ல, செம்மறி ஆடு. இனத்தோடு வெள்ளாடு, இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு. ஒரு தமிழ் பழமொழி இது. சரியா? தமிழ் தெரிந்தவர்களுக்கு சொன்னேன். சரி, அதுக்கு பேர் இனத்தோடனா சொல்லுவாங்களே, பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் இங்கிலீஷ் சொல்லுவானே, அதுதான் தமிழில் இனம். அதாவது அந்த இனத்தோடு தான் சேரும். வெள்ளாடு மாத்திரம் யாரோடையும் சேராது, தனியாக தான் சுற்றி தெரியும். சரியா? அந்த ரேம் என்ன செய்யும்னா ஒருபோது எப்படி வராது? தனியாக வராது, கூட்டத்தோடு தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு ஆடு தனியாக வந்துடும். அதான் சொன்னேன், தானாக வந்த ஆடு. என்ன எப்படி வந்தது? தனியாக வந்த ஆடு. 3வது உங்களுக்கு தெரியும், இந்த செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுங்களா? வெள்ளாடு தான் கண்ட இடத்துல வேலி மேலே ஏறும். செம்மறி ஆடு இப்படியே தான் போகும் கீழே. அது எடுத்தான் சாப்பிடும், புல்லை மாத்திரமே சாப்பிடும். புல்லை சாப்பிட்ற செம்மறி ஆடே, உனக்கு புதரில் என்ன வேலை? கேட்கணுமா வேணாமா? அது என்ன? வெள்ளாடு செம்மறி ஆடு என்ன பண்ணணும்னா புதருக்குள்ளே போக வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணணுங்களா? அது புல்லை மாத்திரமே தான். ஒரு வயலில் போகுதுன்னு வச்சிங்களேன், செம்மறி ஆட்டை மாத்திரம் வயலுக்குள்ளே விட்டால் கூட பயிரை சாப்பிடாது. ஏன்னா அந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, வரப்பில் இருக்கிற புல்லை மாத்திரமே சாப்பிட்டு போகும். பக்கத்தில் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதை சாப்பிடாது. ஏனென்றால் அது புல்லை மாத்திரம் சாப்பிட்றாலும் பயிரை சாப்பிடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு என்ன பண்ணுது? தன்னுடைய இயல்பை தாண்டி தானாக வந்திருக்குது. 2வது தனியாக வந்திருக்குது. 3வது என்ன பண்ணுது? தன்னுடைய இயல்பை தாண்டி புல்லை சாப்பிட்றது புதருக்குள்ளே போய் பாருங்களேன். மாத்திரம் சிக்கி கொண்டவள் அந்த செம்மறி ஆடு.
போய் என்ன பண்ணுது? அது சிக்கி கொண்டு. இதெல்லாம் அப்படியே யாரை குறிக்கணும்? ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற வார்த்தை. அந்த ராம் யார்? அந்த ஆட்டுக்குட்டி யார்? இல்லை அந்த ஆடு யார்? ஆண்டவராகிய இயேசுவை குறிப்பது. தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே. எந்த ராஜாக்களின் நாட்கள்? பொன்மயமான தலை, அப்புறம் தோள்களும் மார்பும் வெள்ளியானது, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்களும் விரல்களும் இரும்பு, அதுக்கு கீழே பாதம் எப்படி இருக்குது? இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த 5வது ராஜாக்களின் நாட்களில் முதல் சாம்ராஜ்யம் என்ன? முதல் சாம்ராஜ்யம் என்ன? ஸோ இது ஒரு சிலை. இந்த சிலைக்கு தலை என்ன? பொன். இது என்ன சாம்ராஜ்யம்? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த தலை என்ன? பாபிலோன். அடுத்தது இந்த தோள், அப்புறம் இந்த மார்பு, இது என்ன? சில்வர். அது சில்வர் என்றால் இது ஆக்சுவலாக மேதோ பெர்ஷியர்கள். மேதோ பெர்ஷியர்கள். அதான் 2 தோள் இருக்குது பார்த்தீங்களா? 2 பக்கம் இருக்கிறனால ஒன்று மேதியன், இன்னொன்று பெர்ஷியன். 2 ஒரே இனம் தான். இது ரிலேட்டிவ்ஸ் தான் அவனுங்க, ஆனால் 2 இனமாக செயல்பட்டார்கள். அடுத்தது இந்த வயிறும் இந்த தொடை வரைக்கும் என்ன? இது வெண்கலம், அதாவது கிரீக். அலெக்சாண்டர் த கிரேட், அவன் மூலமாக வந்து சாம்ராஜ்யம் கிரீக். அடுத்தது என்ன? இந்த கால்கள் இருக்கு இல்லையா? அந்த கால்கள் என்னன்னு சொன்னால் ரோமன்ஸ். இது இரும்பு. இங்கே என்ன இருக்குது? இந்த பாதம் இருக்கு இல்லையா? இதில் விரல்கள் இருக்குது. இது என்ன? ரிவைவ்டு ரோம். சாம்ராஜ்யம் 5. ஒன்று பொன்மயமான தலை பாபிலோன். அடுத்தது வெள்ளி, இது மேதோ பெர்ஷியர்கள். அதுக்கு அடுத்த சாம்ராஜ்யம் வெண்கலம், பிரான்ஸ். அது யார்? கிரேக்கர்கள். அதுக்குள்ள என்ன? இரும்பு, ரோமர்கள். இதுக்கு அப்புறம் என்னென்னா இந்த பாதங்கள். பாதம் எப்படி இருக்குது? இரும்பும் களிமண்ணும் இணைந்தால் போல. இல்லை எத்தனை விரல் இருக்குது? 5, 5, 10. இந்த 10 எதுன்னு சொன்னால் பின்னாடி வருகின்ற ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள 10 ராஜாக்கள். அந்த கிறிஸ்துவுக்கு தங்கள் அதிகாரத்தை கொடுப்பாங்களே 10 பேர், அவனுக்கு தான் இந்த 10 பேரும். இரும்பும் களிமண்ணும் எப்படி ஒட்டாதோ இது போல் ஒட்டாத ஒரு சாம்ராஜ்யம். 10 பேரும் ஒன்றா இருப்பானுங்க, ஒட்ட மாட்டானுங்க. சரியா? இந்த ராஜாக்களின் காலத்தில் ஒரு கன்மலை கைகளால் பேர்க்கப்படாமல் வரும். அது ஆண்டவராகிய இயேசு. கைகளால் பேர்க்கப்படாத கன்மலை. 44 வாசிங்கமா. அப்போ அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கு. அப்ப அந்த கைகளால் பேர்க்கப்படாத கன்மலை யாரு? ஆண்டவராகிய இயேசு. சரியா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கிறிஸ்மஸ் வசனம். சரியா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை என்ன வசனம்? கிறிஸ்மஸ் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினே. தேவனே, சர்வாங்க தகனங்களும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமில்லவென்று சொன்னீர். இதோ உமது சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறதேன்னு இயேசுநாதர் பேசிக்கிட்டே வந்தாராம். சரியா? அப்படின்னா இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? தானாக, இந்த ராம் சொன்னேன் இல்லையா, இந்த ஆடுபடுபடு தானாக வந்தது, தனியாக வந்தது, சிக்கி கொண்டது, இயல்புக்கு மாறா இருக்குது, கூப்பிட்டு வேற சொல்லுது, நான் இங்கே இருக்கிறேன் வா வா, அப்படி கூப்பிட்டது இல்லையா? இதைத்தான் நான் சொன்னால் த லார்ட் வில் ப்ரொவைட் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். எதன் வழியாக? அப்படி குமாரனாகி இயேசுவின் வழியாக. அந்த 22:13 இருக்குது. திரும்பி வாசிங்கம்மா. ஆதியாகமம் 22:13. ஆதியாகமம். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய். போதுமா. அந்த ஆட்டுக்கடாவில் நாம் யாரை காண்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவை. இந்த இயேசு மூலமாக நமக்கு கிடைத்த 7 அந்த ப்ரொவிஷன் கர்த்தர். ஒன்று என்ன? குமாரத்துவம், சன்ஷிப். யோவான் 1:12. என்ன கிடைத்தது உங்களுக்கு எனக்கும்? சன்ஷிப், குமாரத்துவம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்ம என்ன ஆகிடுறோம்? அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 2வதாக எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் இந்த குமாரன் மூலமாக நமக்கு கிடைத்தது என்ன? ஒன்று குமாரத்துவம். சன்ஷிப் என்பது என்ன? குமாரத்துவம். மகளாக மாறுகிறோமே,
அந்த அனுபவம் குமாரன். இது என்ன? நித்திய ஜீவன். என்ன பெற்றுக்கொள்கிறோம்? எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக இயேசு மூலமாக நாம் பெற்றது ஆவிக்குரிய பரிபூரணங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ். கிறிஸ்துவின் வழியாக அந்த செம்மறியாடின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள். யோவான் 6:35. யோவான் 6:35. நான்காவதாக இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டது ஊழியம் செய்கின்ற வல்லமை, பவர் டு சர்வ். யோவான் 14:12. யோவான் 14:12. ஐந்தாவது அன்லிமிட்டெட் பிளெஸ்ஸிங், எல்லையற்ற ஆசீர்வாதங்கள். மார்க்கு 9:23. மார்க்கு 9:23 இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? அன்லிமிட்டெட் பிளெஸ்ஸிங், எல்லையற்ற ஆசீர்வாதங்கள். அடுத்தது ஆன்சர்ஸ் டு பிரேயர்ஸ், ஜெபத்துக்கு பதில். மார்க்கு 11:24. ஏழாவதாக இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டது எல்லா வாக்குத்தத்தங்களும், ஆல் ப்ராமிசஸ், எல்லா வாக்குத்தத்தங்களும். ஆல், ஒன்று கூட குறையல, எல்லாம். 2 கொரிந்தியர் 1:20. அந்த ஆடாகிய இயேசு, ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறார், the Lord will provide. கர்த்தர் அவருக்கு ப்ரொவைட் பண்ணது என்ன? ஆட்டைத்தான் கொடுத்தார். இப்போ ஆட்டை கொடுத்த போது நமக்கு தெரியும், ரோமர் 8:32 என்ன? தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். இதெல்லாம் தான் அவர் கொடுத்த எல்லாம். குமாரனை மாத்திரம் கொடுக்கல, கூட எதை கொடுக்கிறார்? ஒன்று, நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். அந்த இயேசு மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் என்ன ஆகிடுறோம்? அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அடுத்தது என்ன கிடைக்குது? அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள் வருகிறது, தட் இஸ் எட்டர்னல் லைஃப். மூன்றாவது என்ன கிடைக்குது? ஆவிக்குரிய பரிபூரணங்கள். தேவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த எதுவுமே குறைந்த, ஒரு மட்டுப்பட்ட, ஒரு எல்லைக்குட்பட்டது அல்ல. ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரா? எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? அது அளவில்லாமல், இப்படியே சொல்லி ஏமாற்றிட்டோம். பூரணம் என்று போட்டோம். ஏசாயா 33:6 வாசிங்க. ஏசாயா 33:6 வாசிங்க. பூரண ரட்சிப்பும். கவனிங்க, ரட்சிப்பு என்ன? ரட்சிப்பு பூரணம். பூரணத்தினுடைய 7 தன்மைகள் ஞாபகம் இருக்குதா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எபேசியர் 2:8. அடுத்தது என்ன? மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மூணாவது எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு இன்னும் முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவி. நாலாவது அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது ஆத்தும ஆதாயம், இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அடுத்தது ஆத்தும ஆதாயம், எசேக்கியேல் 3:16-21 வரைக்கும் ஆத்தும ஆதாயம். அடுத்தது வருகைக்கு காத்திருத்தல், எபிரேயர் 9:28. கடைசியில் முடிவு பரிந்து நிலைநிற்பது என்ன? மத்தேயு 24:13. சரியா சொன்னேன்னா? ரைட். என்ன கரெக்டாக பார்க்குறீங்களா உட்காந்து? இந்த எங்கேயாவது வசனத்தை தப்பாக சொல்கிறாரா, இல்லை கருத்தில் தானே? ரட்சிப்பு என்ன? ரட்சிப்பு நமக்கு ஏதோ தொட்டுக்கோ தொடச்சிக்கோ ரட்சிப்பு இல்லை. பாத்திரம் நிரம்பி வழிகின்ற அந்த அனுபவத்துள்ள தான் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஏசாயா 33:6 மாத்திரம் 3 பரிபூர்ணம் இருக்கு பாருங்க. பூர்ண ரட்சிப்பும், ஞானமும், அறிவும். இந்த 3மே பூரணம்தான். 3 பூரணங்கள் இதில் இருக்கு பாருங்க. ஒன்று ரட்சிப்பு, அடுத்தது ஞானம், அதுக்கு அடுத்தது அறிவு. உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். உன் காலத்தினுடைய உறுதியாக இருக்க வேண்டியது இல்லையா? அப்படின்னா 3 பரிபூரணங்கள். ஒன்று ரட்சிப்பு, ஒன்று ஞானம், மற்றொன்று அறிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது பூரணம் தெரியுங்களா? யோவான் 1:16 பூரண கிருபை. என்ன கொடுக்க? பூரண கிருபை. 2 கொரிந்தியர் 7:1 பார்த்தீங்கன்னா பூரண ரட்சிப்பு, பூரண பரிசுத்தம். அதே போல் எபிரேயர் 6:2 வாசி பார்த்தீங்கன்னா பூரண உபதேசம். அதே போல் 1 யோவான் 4:12 பாருங்கள், பூரண அன்பு. சரி, தேவன் நமக்கு கொடுப்பது எல்லாமே என்ன தெரியுங்களா? பூரணம் தானே தவிர அரைகுறையே எதுவுமே கொடுக்கல. அப்படியானால் இயேசு மூலம் நமக்கு கிடைக்கிற மேன்மை என்ன? முதல்ல பரிபூரணம், ஒன்று குமாரத்துவம், அடுத்தது நித்திய, மூன்றாவது ஆவிக்குரிய பூரணங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ், நாலாவது பவர் டு சர்வ். ஏசு என்ன சொன்னார்? என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க.
குமாரன் மூலம் நமக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுங்களா? இயேசு செய்தவைகள் மாத்திரமல்ல, இயேசு செய்வதை காட்டிலும் பெரிய அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிளெஸ்ஸிங். ஒரு எல்லைக்குள்ளே ஒரு மட்டுப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. என்ன போட்டு தெரியுங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 9:23 என்ன தெரியுங்களா? மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 10:27 பார்த்தீங்கன்னா மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடாதது அல்ல. ஆனால் 9:23 சொல்கிறாரு, தேவனால் எவைகள் எல்லாம் கூடுமோ அது தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் அது கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் 11:24 நீங்கள் கேட்டுக்கொள்ளுவர்கள் எவைகளையோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னா ஒரு ஜெபம் கூட உங்கள் வாழ்க்கை என்னவா இருக்காது? அன்ஆன்சர்டு ப்ரேயராக இருக்காது. பதில் இல்லாத ஜெபம் வாழ்க்கை இருக்குது. ஏன்னா இயேசு நமக்கு கிடைத்த மேன்மை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்று. அப்படின்னா என்ன கொடுக்கப்படும்? எல்லா வாக்குத்தத்தமும் 32,000 வாக்குத்தத்தம்னா அத்தனையும் நமக்கு தான். எதன் மூலமாகனா த்ரூ கிரைஸ்ட் த ரேம். ஆனால் தான் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, லார்ட் வில் ப்ரொவைட் மீ. இந்த பார்த்து கொள்ளும் பயணத்தில் ஆபிரகாமுக்கு 3 அனுபவங்கள். ஒன்று, கர்த்தர் பார்த்து கொள்வான்னு ஆபிரகாம் சொல்வதற்கு முன்னாடி அவருக்கு என்ன இருந்தது? 10 விதமான ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் சொல்கிறாரு, இது மாத்திரமல்ல, கர்த்தர் இதிலும் பெரிதானவைகள் எனக்கு செய்வார். ஸோ அடுத்தது என்ன? ஆஃப்டர் த ட்ரையல், ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன், அந்த உபத்திரவத்துக்கு முன்பு, சோதனைக்கு முன்பு ஆபிரகாம் நிரூபிக்கப்பட்ட 7 காரியங்களை கடந்த முறை கவனித்தோம். இன்றைக்கி என்ன கவனிக்கிறோம்? த்ரூ கிரைஸ்ட் த ரேம், ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற 7 மேன்மையான தன்மைகள். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா?